வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. நாம கஷ்டத்தில் இருக்கும்போது அல்லது ஏதாவது ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன்ல இருக்கும்போது இந்த உலகத்திலேயே நாம தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னும் நம்மள மாதிரி கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா நம்மை விட ரொம்ப கஷ்டப்படுற ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய நபர்களை நம்ம பார்க்கும்போது நாம படுறதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமே இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். இதை விட அந்த மாதிரி ஒரு நபரை மீட் பண்ணும்போது அவர் அவ்வளவு டஃப்பான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும் கூட அந்த சிச்சுவேஷனை அவருடைய லைஃபை அவங்க பாசிட்டிவா எடுத்து கொண்டுட்டு போறாங்க அப்படிங்கிற அவங்களுடைய ஸ்டோரியை நம்ம கேட்கும்போது நமக்குள்ள ஆச்சரியமா இருக்கும். எப்படி இவங்கனால ஒரு கஷ்டமான கடினமான சூழ்நிலையை பாசிட்டிவா அணுக முடியுது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள்னால எப்படி அதை முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ஒரே பதில் அவங்களுடைய பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட். எல்லாத்தையும் நேர்மறையா அணுகிற அவங்களுடைய அணுகுமுறை தான் இது எல்லாத்துக்கும் காரணம். நாமும் நம்முடைய லைஃபை பாசிட்டிவா லீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நமக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட். அது என்னது பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு விதமான ஆப்டிமிஸ்டிக் மைண்ட் செட். நல்ல எண்ணமும் உற்சாகமும் நாம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த எண்ணங்களுடைய கலவை தான் இந்த பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட். நல்லது கெட்டது உயர்வு தாழ்வு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே மாறி மாறி வாழ்க்கையில வரக்கூடியது. இது எல்லாத்துக்குமே சகஜமா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நமக்கு ஏற்ற இறக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் அதை நம்ம சகஜமா எடுத்துக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம முன்னேற்றணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படையா தேவைப்படுறது இந்த நேர்மறை எண்ணம் கொண்ட அணுகுமுறை. இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடை நீங்க உங்களுடைய லைஃப்ல டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதற்கு நீங்க உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ண வேண்டிய 7 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். முதலாவது பிராக்டிஸ் கிராட்டிடியூட். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அட் த சேம் டைம் இது கொஞ்சம் வேற மாதிரியும் போக ஆரம்பிச்சுது. அதாவது நீங்க எல்லாத்துக்கும் நன்றி சொன்னீங்க அப்படின்னா நீங்க எதுக்கெல்லாம் நன்றி சொல்றீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி ட்ராக் மாதிரி போக ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் உண்மையான இந்த கிராட்டிடியூட் நன்றி உணர்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிம்பிளா நமக்கு கிடைத்த எல்லாவற்றுக்கும் நன்றி உணர்வோடு இருப்பது. நன்றி உணர்வுங்கிறது என்ன அப்படின்னா நன்றி நன்றி அப்படின்னு சொல்றது இல்ல, அதை உண்மையாவே உணரக்கூடிய அந்த விஷயத்துக்கு பேரு தான் நன்றி உணர்வு. உங்களுடைய கடினமான சூழ்நிலையில உங்களுக்கு ஒரு நண்பர் உதவுகிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க ரொம்ப நன்றி உணர்வு கொண்ட ஒரு மனிதர், உங்களுக்கு உதவி செஞ்ச அந்த நபருக்கு அந்த நண்பருக்கு ஒரு டஃப் சிச்சுவேஷன் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப உங்களால அவருக்கு திரும்ப ஏதாவது செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீங்க நன்றி கடன் பட்டவரா இருக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? திரும்ப அவருக்கு ஏதாவது ஒரு விதத்துல உதவி செய்வீங்க. இந்த நன்றி உணர்வு கூட நன்றி கடன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சேர்ந்து வரும். ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி. அப்போ வெறுமனே நன்றி நன்றி அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காம நம்மளால செயல்பட முடியுங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது, நம்முடைய சூழ்நிலைகள் நன்றாக இருக்கும்போது, அல்லது அது எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னா மேலும் மேலும் அதிகமான நன்மைகளை நாம கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அட் த சேம் டைம் மற்றவங்களுக்கு அந்த நன்மைகளை பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நாம அதை செய்யணும். இதுதான் ஆக்சுவல் கிராட்டிடியூட். இதோட சீப்பஸ்ட் வெர்ஷன் தான் நோட்ல நன்றின்னு எழுதுற கிராட்டிடியூட் ஜேர்னல். இந்த கிராட்டிடியூட் ஜேர்னல் அப்படிங்கிற ஒரு பிராக்டிஸ் நல்லது தான். ஆனா அது ஒரு எல்கேஜி யூகேஜி மாதிரி. ஆரம்ப நிலையில நன்றி உணர்வை நம்ம எதற்கெல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அல்லது எதற்கெல்லாம் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களை நினைவுபடுத்தி நாம நிறைய நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற நம்முடைய மைண்ட் செட்டை நமக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை ஆரம்ப நிலை பயிற்சி தான் இந்த கிராட்டிடியூட் ஜேர்னல். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஆனா கடைசி வரைக்கும் இந்த ஒரு பிராக்டிஸோடவே நின்று விடக்கூடாது. இதனுடைய அடுத்த கட்டமான நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அந்த விஷயத்துக்கு நீங்க கிராஜுவேட் ஆகி போகணும். ஸோ ஆரம்ப நிலையில நீங்க ஒரு நல்ல கிராட்டிடியூட் ஜேர்னலை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது சம் டைரி, ஒரு நல்ல ஒரு நோட்டு புக்கை எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, நன்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணி டேட் போட்டு அதை பத்தி எழுதி இந்த ஒரு நல்ல விஷயம் எனக்கு இன்னைக்கு நடந்திருக்கு கிடைச்சிருக்கு அதற்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி நீங்க நோட் பண்ணிக்கிட்டே வர்றீங்க அப்படின்னா சிம்பிளா இது ஒரு கிராட்டிடியூட் ஜேர்னல். இரண்டாவது, ஃபைண்ட் த பாசிட்டிவ் இன் நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ். ஒரு கடினமான சூழ்நிலையில நமக்கு நெகட்டிவா நடக்கும்
இருக்கும்போது நம்முடைய ஃபோக்கஸ் பாசிட்டிவான விஷயத்துல இருக்கணும். இதை செய்யணும் அப்படின்னா சிம்பிளா ஒரு 3 விஷயத்தை நீங்க பண்ணணும். முதலாவது உங்களுடைய செல்ஃப் டாக். நீங்க தனிமையில இருக்கும்போது உங்களுக்குள்ளேயே நீங்க என்ன யோசிச்சுக்கிறீங்க, என்ன பேசுறீங்க அப்படிங்கிற அந்த பேச்சுவார்த்தைகளை, சிந்தனைகளை நெகட்டிவா போக விடாம அதை பாசிட்டிவா நீங்க கொண்டு போகணும். இதுவும் கடந்து போகும், எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நம்ம நல்லா இருக்கும்போது சொல்றது ரொம்ப சிம்பிளா ஈஸியான ஒரு விஷயம். ஆனா நமக்கு கஷ்டம்னு வரும்போது அந்த மாதிரி நம்மளால யோசிக்கவோ சிந்திக்கவோ முடியறது இல்ல. காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் அங்க டாமினேட் பண்ணுது. இதை ஜஸ்ட் நீங்க கரெக்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய செல்ஃப் டாக்கை நீங்க மாற்ற முடியும். உங்க மனசோடு நீங்க பேசுங்க. நல்ல பாசிட்டிவான ஒரு நண்பர் உங்க பக்கத்துல உட்கார்ந்து ஆறுதல் சொன்னாவோ அல்லது இதை பத்தி ஒரு பாசிட்டிவான கண்ணோட்டத்தோடு உங்களுக்கு எடுத்து சொன்னா என்ன சொல்வாரோ அதை உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. ரெண்டாவது, நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள். நீங்க மற்றவங்களோடு உங்களுடைய நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸை பத்தி பேசும்போது நீங்க என்ன பேசுறீங்க, சரி இதுவும் கடந்து போகும், எல்லாம் நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி அதை பாசிட்டிவா எடுத்துக்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தணும். மூன்றாவதா, ஒரு பாசிட்டிவான ஒரு ஆக்ஷனை நீங்க செய்யணும். நமக்கு ரொம்ப டல்லா இருக்கு, ரொம்ப லோ மோட்டிவேட்டிங்கா இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு ஆக்ஷனை செய்யணும். ஒரு நண்பரை போய் மீட் பண்றது, நல்ல பாசிட்டிவான மனிதர்களோடு நம்ம பேசுறது, ஆன்மீகத்தில் விருப்பம் இருக்கிறவங்க அது மாதிரியான இடங்களுக்கு போவது, அல்லது உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கான ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ஆக்ஷனை உங்களால செய்ய முடியும் அப்படின்னா அதை செய்யறது. இந்த 3 செயல்களை நீங்க செய்றீங்க அப்படின்னா நெகட்டிவான உங்களுடைய சிச்சுவேஷன்ல பாசிட்டிவா நீங்க திங்க் பண்ண முடியும். மூன்றாவது, பிராக்டிஸ் ஃபர்கிவ்னஸ். நாம பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னா நெகட்டிவான விஷயங்களை நம்ம தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது, அல்லது மற்றவங்க நமக்கு எதிராக செஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம மனசுல நினைச்சு அதை பத்தியான நெகட்டிவான ஃபீட்பேக்கை ஒரு லூப் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. 2 விஷயம் நீங்க பண்ணணும். அதை மன்னிச்சுட்டு அதை நீங்க மறந்துடணும். இந்த 2 விஷயங்களை நீங்க பண்ணாம அந்த நெகட்டிவான எமோஷனை உங்களுடைய மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த டாபிக்ல மிச்சம் இருக்கிற 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைய வீடியோனுடைய ஸ்பான்சர் குக்கு எஃப்எம் பத்தின சில வார்த்தைகள். 10,000 மணி நேரத்துக்கு அதிகமான ஆடியோ கான்டென்ட் லைப்ரரி இருக்கிற இந்தியாஸ் லீடிங் ஆடியோ பிளாட்ஃபார்மான குக்கு எஃப்எம்ல எக்கச்சக்கமான இன்ஸ்பைரிங் பர்சன்ஸோட பயோகிராஃபிஸ் இருக்கு. அதை நீங்க கேட்கறதன் மூலமா எப்படி அவங்களுடைய நெகட்டிவ் சிச்சுவேஷன்ல அவங்க பாசிட்டிவா செயல்பட்டாங்க அப்படிங்கிற முக்கியமான லைஃப் லெசன்ஸை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை நீங்க பயன்படுத்தும் போது முதல் மாச சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து மேசிவ் டிஸ்கவுண்ட்டை நீங்க பெற முடியும். குக்கு எஃப்எம் ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 4, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே நல்லா பார்த்துக்கணும். ஹெல்த் கான்சியஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்கு, நீங்க நல்லா இருக்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பண்றது. உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு உங்களுடைய மைண்டா இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிசிக்கல் பாடியா இருக்கலாம், அதனுடைய ஹெல்த்தை டேமேஜ் பண்ற மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிச்சு அதை அவாய்ட் பண்றது. இந்த ஹெல்த் கான்சியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நான் மேல சொன்ன அந்த 2 விஷயங்களை நீங்க பண்ணுவீங்க. இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஹெல்த் கான்சியஸ் இருக்கா? நீங்க நல்லா இருக்கணும், உங்களுடைய ஆரோக்கியத்தை இன்னும் மேம்படுத்தணும், நம்ம ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு நபரா, இல்ல அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாம நீங்க அதை கவனிக்காம இருந்துகிட்டு இருக்கீங்களா? எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவங்களுடைய உடம்பும் மனசும் ஒத்துழைக்கும். அதுக்கப்புறம் நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படிப்பட்டதாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறி போகும். நிறைய பேருக்கு ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் வர்றதுக்கான காரணம் அவங்களுடைய மைண்டையும் பிசிக்கல் பாடியும் சரியா பராமரிக்காம இருக்கிறது தான். ஒரு நாளோ 2 நாளோ நம்ம ஏதோ ஒரு தவறுகள் பண்றோம் அப்படின்னா அதனுடைய பாதிப்புகள் நமக்கு பெருசா இருக்காது. ஆனா இதுவே நம்முடைய வாடிக்கையாயிருச்சு அப்படின்னா நிச்சயமா அது நம்முடைய மனசுலையும் உடம்புலையும் தெரியத்தான் செய்யும். ஸோ உங்களை நீங்களே பார்த்துக்கணும், ஹெல்த் கான்சியஸா இருங்க. 5வது, செட் அண்ட் அச்சீவ் கோல்ஸ். இலக்குகளை உருவாக்கி அதை அடைங்க. அதை அடையும் போது உங்களுக்குள் ஒரு தன்னம்பிக்கை உருவாகும். மேலும் மேலும் நிறைய இலக்குகளை உருவாக்கி அடையணுங்கிற மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைக்கும். 6வது, பிராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ். நம்ம தொடர்ச்சியா சில வீடியோஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் மைண்ட்ஃபுல்னஸ். இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷன் வரும்போது நம்ம பாசிட்டிவா ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம ஒரு ஆரம்பத்தில் ஒரு பாயிண்ட் சொன்னோம் இல்லைங்களா, இதை நாம செய்யணும்னா நமக்கு மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுகிறது. அதாவது
அதாவது இப்போ நான் ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத என்னால் உணர முடியல, அந்த விழிப்புணர்வு எனக்கு இல்லை அப்படின்னா என்னுடைய நெகட்டிவான என்னுடைய எண்ணங்களை மாற்றணுங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள உருவாகாது. அப்படி உருவாகலைன்னா நெகட்டிவான சுச்சுவேஷனில் என்னால் பாசிட்டிவாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிளாக உங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு ஈஸியான மெடிடேஷன் ப்ராக்டிஸ் மூலமாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய விழிப்புணர்வு மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது அதிகரிக்கும். 7வது, டூ திங்ஸ் தட் மேக் யூ ஹாப்பி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுங்க, அதை செய்யுங்க. எஸ்பெஷலி அது ரொம்ப கிரியேட்டிவாக இருக்குது, ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னா தயவு செய்து அதை விட்டுறாதீங்க, தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க. அது என்னது கிரியேட்டிவ் ஹாபி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க உடற்பயிற்சி பண்றீங்க, பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்றீங்க, ஏதாவது ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறீங்க, அல்லது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க லேர்ன் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும், உங்களுடைய மைண்ட் செட்டை டெவலப் பண்ணும். ஸோ அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை அங்கே உருவாக்குது இல்லைங்களா, இது மாதிரியான விஷயங்கள், இது மாதிரியான ஹாபிஸ் இருக்கு அப்படின்னா அதை விடாம ஃபாலோ பண்ணுங்க. நான் நல்ல படங்களை செலக்ட் பண்ணி பார்ப்பேன் அப்படிங்கிறது ஒரு கிரியேட்டிவ் ஹாபி. வரக்கூடிய எல்லா படத்தையும் போய் பார்த்துருவாங்க, அது வந்து குப்பை படமாக இருந்தாலும் பரவாயில்ல, போயிட்டு படம் பார்க்கணும், அப்படி பார்த்தாதான் கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னா இது கிரியேட்டிவ் ஹாபி கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஹாபி. ஸோ கிரியேட்டிவ் ஹாபியை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். நண்பர்களே, இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிற நான் ரெக்கமெண்ட் பண்ணுற சில வீடியோஸை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி பார்த்து அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களையும் கொஞ்சம் உள்வாங்கிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.